தமிழ்நாட்டில் தான் ஆளுநராக பொறுப்பேற்ற போது பல்கலைக்கழகங்களின் நிலை மோசமாக இருந்ததாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் நடைபெறும் 2 நாள் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 2021ஆம் ஆண்டு தான் ஆளுநராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மிக மோசமான நிலையில் இருந்ததாக கூறினார். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் மற்ற பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு இன்றி தனித்து செயல்பட்டதாக கூறிய ஆளுநர் அதனை சரி செய்து பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைக்கவே துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையில்தான் நாட்டின் எதிர்காலம் அடங்கியிருப்பதாக கூறிய ஆளுநர் ரவி தவறான கல்விக் கொள்கையால் படித்த இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தும் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். கல்வி தரத்தை உயர்த்த கல்வியாளர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகங்களில் நிலையான மற்றும் நீடித்த கல்விக் கொள்கையை கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவித்தார். In 2021, later part of it, and as a chancellor, when I started looking at the working of our universities, I was disappointed that our universities were mostly working in isolation. I'm talking about state universities largely. Each university was struggling with its problem. It was setting its standards, and there was a strange lack of communication among these institutions.